Hello everyone. இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் தான் இருக்கோம். ஸோ ஆயுஷ் கோர்சஸ் லைக் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணுறதுக்கான வெப்சைட் டிஎன் ஆயுஷ் ஆன்லைன். இதில் வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரன்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த ரன்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, பிடபிள்யூடி கேண்டிடேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்க முடியும். நீங்கள் அப்ளிகேஷனை எதில் போட்டிருந்தீங்களோ, சப்போஸ் கவர்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அது நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கா பிஎன்ஒய்ஸ்க்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் பிஎன்ஒய்ஸ்க்கு வரல. ஆனால் மிச்ச ஆயுஷ் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது. நம்ம ஜென்ரல் கோட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஜென்ரலான ரேங்க்கு, அடுத்து உங்களுடைய ஏஆர் நம்பர், அடுத்து உங்களுடைய நேம், கம்யூனிட்டி, அடுத்து உங்களுடைய மார்க், நீங்கள் எடுத்த கட் ஆஃப், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கான ரேங்க். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை கமெண்ட்டில் போட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலான்னா, நம்மளுக்கு ஜென்ரல் ரேங்க்கில், நான் கம்யூனிட்டி ரேங்க் சொல்லலை, ஜென்ரல் ரேங்க்கில் 200 வரைக்கும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா 160 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்குது. அதனால் நான் 200 பேருக்கு சேஃப்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ்க்கும் வெயிட் பண்ணுறவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 200 இருந்தது சேஃபர் சைடாக வச்சுக்கலாம். ஆனால் மிச்சபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எப்படியும் ஒரு 5 to 10 சீட்ஸ் ரிமைனிங் இருக்குது, சீட் வேக்கன்சி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 200 பீப்புள்ஸ் நீங்கள் 181 கட் ஆஃப் வரைக்கும் வச்சுருக்கீங்க. ஸோ அதுதான் ஒரு எண்ட் கட் ஆஃபாகவும் நம்ம வச்சுக்கலாம். 181 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ 500 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். அதனால் நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. மேபி இன்னும் 15 to 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துடும். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1st வீக்கில், அப்படி இல்லைனா 2nd வீக்கில் உங்களுக்கு காலேஜும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கடுத்து வர வீடியோஸில் காலேஜுக்கு என்னென்ன எசென்சியல்ஸ் தேவை, ஹாஸ்டலுக்கு என்னென்ன எசென்சியல்ஸ் தேவை, ட்ரெஸ் கோட் என்ன, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இது